ஒன்னதான் கேக்குறேன். அத பத்தி சொல்றதுக்கு என்ன சார் இருக்கு? ருத்ராமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். அத்தை கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க, சரி. உனக்கு இதுல விருப்பமா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட மனசு விட்டு சொல்லு சக்தி. இந்த கல்யாணம் உன் விருப்பப்படிதான் நடக்க போகுதா இல்ல தப்பான புரிதல்ல நடக்க போகுதான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அப்படி தப்பான புரிதல்ல நடந்தா நான் அத்தை கிட்ட பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்றேன். நடந்த சம்பவம் என்னன்னு உங்ககிட்ட ஒண்ணு விடாம சொல்லணும்னு மனசு துடிக்குது சார். அப்படி நான் உண்மையை சொன்னா ஆவேசத்துல அந்த பொறுக்கி ராஸ்கல் அஸ்வினை நீங்க அடிப்பீங்க. நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டேங்கிற கோவத்துல அவன் கிட்ட இருக்கிற அனிதா அம்மா வீடியோவை அவன் நெட்ல ரிலீஸ் பண்ணிடுவான் சார். அதுக்கு பயந்துகிட்டு தான் உங்ககிட்ட எதையும் சொல்ல முடியல. என்ன மன்னிச்சிருங்க சார். நீ அமைதியா இருக்கிறப்பவே எனக்கு தெரியுது இந்த கல்யாணம் விருப்பத்துக்கு மாறாதான் நடக்குது. இல்ல சார், எல்லாம் முறையாதான் நடக்குது. இங்க பாரு சக்தி, நீ அந்த அஸ்வினை லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா அதை நம்புறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா யாருக்கும் யாரு மேலேயும் லவ் வரலாம். ஆனா ரெஸ்டாரண்ட்ல நீ தனியா ரூம் போட்டு தங்கியிருந்தேன்னு அம்மாவும் அனிதாவும் சொன்னாங்க. எனக்கு அங்கதான் சந்தேகமா இருந்துச்சு. நான் எந்த கோயில வேணாலும் சத்தியம் பண்ணி சொல்லுவேன் நீ அந்த மாதிரி தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு. அதனாலதான் சொல்றேன் இந்த கல்யாணம் உன் விருப்பத்துக்கு மாறாதான் நடக்குது. இங்க பாரு சக்தி, இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவோ தியாகம் பண்ணிருக்க. ஆனா கல்யாணங்கிறது அப்படி இல்லை. அது ஆயிரங்காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. தியாகங்கிற பேர்ல பிடிக்காத வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டா அப்புறம் சாகிற வரைக்கும் நிம்மதியாவே இருக்க முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிடக்கூடாதுங்கிறதான் என் எண்ணமே. அதை நீ புரிஞ்சுக்கோ. உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு இங்க யாரும் இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாத. நான் இருக்கேன். இப்ப தைரியமா என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லு. நீங்க என் மேல இவ்ளோ அக்கறை எடுத்து இப்படி எல்லாம் கேட்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா எதுவும் நடக்கல சார். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதுதான், எல்லாமே சரியாதான் நடக்குது சார். அதை நீங்க சந்தேகப்பட வேண்டாம். நீங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க, வந்து சாப்பிடுங்க. சார் வாங்க சார். எனக்கு பசி இல்லை சக்தி. என்கிட்ட இருந்து நீ பல முறை தப்பிச்சிட்ட. ஆனா இந்த முறை தப்பிக்கவே முடியாது. உன் மகளோட அந்த வீடியோவை வச்சு உன்னை தற்கொலை பண்ணிக்க தூண்டுறனா இல்லையான்னு மட்டும் பாரு. சார் சொல்லுங்க சார்.
என்னடா அஸ்வின், நம்ம திட்டப்படி அங்கே எல்லாம் சரியாக நடந்துக்கிட்டு இருக்கா? சார் எல்லாம் பக்காவாக நடந்துட்டு இருக்கு, எந்த குளறுபடியும் கிடையாது. அந்த சக்தியை எப்பவும் கண்காணிச்சுக்கிட்டே இரு. ஏதாவது அசட்டு துணிச்சல்ல அந்த ருத்ரா கிட்ட உண்மையை சொன்னாலும் சொல்லிடுவா. சார் அதெல்லாம் சொல்லவே மாட்டா சார். அவகிட்ட தான் அனிதாவோட வீடியோ காமிச்சு பயம்படுத்தி வச்சிருக்கேன். அவளோட நோக்கம் அனிதாவோட வீடியோவை என்கிட்ட இருந்து வாங்கி அனிதாவை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணுன்றது தான். ருத்ரா மேலேயும் அனிதா மேலேயும் அந்த வேலைக்காரிக்கு எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அட ஆமாம் சார், இப்படி ஒரு விசுவாசத்தை நான் யார்கிட்டையுமே பார்த்ததில்ல சார். அவங்களுக்காக உயிரை கூட சக்தி தயாராக இருக்கா சார். இருக்கட்டும். நீ அனிதா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு அவ தடையா இருந்தானா அந்த விசுவாசியோட உயிரை எடுத்து விருப்பத்தை நிறைவேற்றி வச்சிடலாம். அது வரைக்கும் உனக்கும் அந்த வேலைக்காரருக்கும் தான் கல்யாணன்ற மாதிரியே எல்லா ஏற்பாடுகளும் நடக்கட்டும். அது வரைக்கும் உன் மேல யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வந்துடக்கூடாது. அதனால தான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்றான். அந்த ருத்ராவை அப்படியே சரிச்சு கீழே விழ வைக்கிறதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு இது அஸ்வின். இதுல எந்த தப்பு நடந்துடக்கூடாது. என்னை பார்த்தா உங்களுக்கு தெரியும்ல சார், அப்புறம் எப்படி சார் தப்பு நடக்கும்? நான் பார்த்துக்கிறேன் சார். சார் சக்தி வந்திருக்கா? நான் அப்புறம் பேசுகிறேன், இப்போதைக்கு ஃபோன் கட் பண்ணிக்கோங்க சார். ஓகே. ஐய் செல்லகுடி, என்ன எந்த பக்கம்? மாமனை தேடி இந்த நேரத்தில் வந்திருக்க? நான் வரது இருக்கட்டும். இப்போ நீ யாரோட ஃபோனில் பேசிட்டு இருந்த? செல்லகுடி, உனக்கு எனக்கு இப்போதான் ருத்ராமா கல்யாணம் பேசி முடிச்சாங்க. அதுக்குள்ளே என் மேலே ஒரு அக்கறை எடுத்துக்கிட்டு நான் யார் கூட ஃபோன் பேசுகிறேன், என்ன பண்ணுறேன்லாம் பார்க்க வந்திருக்க பத்தியா? இப்படி கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் கூட செம்மையாக தான் இருக்கு. இங்க பாரு, இந்த நக்கல் பேச்செல்லாம் வேண்டாம். அனிதா அம்மாவை வீடியோ எடுத்த விஷயம் சம்பந்தமா தான் நீ யார் கூடயோ பேசினேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யார் அது? அட என்ன கண்ணு, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்ற மாதிரி நீ எப்பவும் அனிதாவோட நினைப்பிலேயே இருக்கிறதுனால தான் உனக்கு இப்படிலாம் தோணுது. என் ஃப்ரெண்டு கூட தான் ஃபோனில் பேசிட்டு இருந்த செல்லகுடி. நீ பொய் சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ யாருக்காகவோ தான் இப்படி இங்க இருந்து கீழ்த்தனமான வேலையை பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, எவ்வளோ பெரிய கெட்டவனும் எங்க ருத்ராமாவோட குணத்தை தெரிஞ்சுக்கிட்டா நல்லவனா மாறிடுவான். ஆனா நீ இன்னும் மாறலங்கிறப்பவே தெரியுது நீ எவ்வளோ பெரிய மோசமானவன்னு. இங்க பாரு, வேண்டாம் அஸ்வின், நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எங்க அனிதா அம்மாவோட மானத்தோட விளையாடாத. பெண் பாவம் பொல்லாதது, அது உன்னை சும்மா விடாது. உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். அந்த வீடியோவை என்கிட்ட கொடுத்துரு. அதுக்காக எவ்வளவு பணம் வேணாலும் நான் ருத்ராமா கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கறேன். அப்படியா? அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு பணம் வேணா வாங்கி கொடுப்பியா? உனக்கு அவ்வளவு பவர் இருக்காங்கன்னு? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் சொன்ன ருத்ராமா கேட்பாங்க, அவ்வளவுதான். அப்போ எனக்கு ஒரு 2000 கோடி தேவைப்படுது, வாங்கி கொடுப்பியா? முடியாதுல்ல? அப்ப நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன், அப்படி சொல்லி வாங்கி கொடுக்குறியா? இந்த மாதிரி அஸ்வின் அனிதா மேடமை ட்ரெஸ் எல்லாம் கட்டி வீடியோ எடுத்து வச்சிருக்கா. அதை காசு கொடுத்தா தான் திரும்ப கொடுப்பான்னு சொல்றான். மேடம் அவனுக்கு காசு வேணும், கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி கொடுக்குறியா? என்ன சக்கரக்கட்டி அப்படியே வாயடிச்சு நின்ட்ட? நீ தானே பணம் வாங்கி தரேன்னு சொன்ன.
உன்னால முடியாதுல்ல, அவர் எதுக்கு தேவையில்லாம அழட்டிக்கிற? இங்க பாரு, கோவப்படாத செல்லக்குட்டி. உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆன அடுத்த 10வது நிமிஷத்துல அந்த வீடியோ நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன். அது வரைக்கும் அதை பத்தி யோசிச்சு கவலைப்படாத, கூலாற செல்லக்குட்டி. டைம் ஆகுதுல, போய் தூங்க போங்க. லைங்கஸ் கொடுக்குவா. கோவப்பட்டாங்களே. சக்தி, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம 2 பேருக்கு ஜாதக பொருத்தம் பார்க்கறதுக்காக ருத்ரமா என்கிட்ட ஜாதகம் கேட்டாங்க. அது ஊர்ல இருக்கு மேடம்னு சொல்லிட்டு என் டேட் ஆஃப் பர்த்தும் டைம் மட்டும் குறிச்சு கொடுத்துருக்கேன். நீ உன் ஜாதகத்தை கொடுத்துட்டியா? இல்ல, என்னதான் நம்மளுக்குள்ள மனப்பொருத்தம் இருந்தாலும் பெருசுங்க திருப்திக்காக ஜாதகம் பார்க்கறது வழக்கம். அதான் கேட்டேன். கொடுத்தாச்சுல்ல? கொடுத்துருப்பேன். குட் நைட். மேடம் கூப்பிட்டாங்கன்னு வந்து நின்னோம். இவ்வளோ நேரம் ஆச்சு, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னவா இருக்கும்? என்னங்க, அந்த வேலைக்காரியும் டிரைவரையும் நிக்க வச்சு உங்க தங்கச்சி ஏதோ நடந்துட்டு இருக்கா? அதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லிட்டால, அப்புறம் ஏன் அதுங்களை பக்கத்துல நிக்க வச்சிருக்கா? ஏதாவது விஷயமா இருக்கும், வா என்னன்னு போய் கேட்போம். என்ன ருத்ரா, இவங்க 2 பேரும் ஏன் இங்க நிக்க வச்சிருக்க? பொருத்தம் பார்க்க ஜோசியரை வர சொல்லிருக்கேன். பொருத்தம் பார்க்கணுமா? யாருக்கு? வேற யாருக்கு? இதோ இங்க நிக்கிறாங்களே, இவங்களுக்கு தானே கல்யாணம். சக்திக்கும் அஸ்வினுக்கும் பொருத்தம் பார்க்க தான் ஜோசியரை வர சொல்லியிருக்கேன். என்ன ருத்ரா நீ, இவங்க 2 பேருக்கும் எதுக்கு பொருத்தம் பார்க்கணும்? இது என்ன முறையா மாப்பிள்ளை பார்த்து பண்ற கல்யாணமா? காதல் கல்யாணம் தானே. இதுக்கு போய் ஏன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும்? என்னதான் காதல் கல்யாணமா இருந்தாலும் நாம பொருத்தம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். இவங்க 2 பேரும் தனியா சந்திச்சு லவ் பண்றப்ப பொருத்தம் பார்த்தா லவ் பண்ணாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு மட்டும் ஏன் அதெல்லாம் பார்க்கணும்? முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சு இதோ இவன் கையில தாலியை கொடுத்து அவ கழுத்துல கட்டுறானா கட்ட போறான். அதை விட்டுட்டு இதெல்லாம் வேண்டாத வேலை ருத்ரா. இதே நம்ம வீட்டு பொண்ணு வேற யாரையாவது லவ் பண்ணி இருந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி முறைப்படி பொருத்தம் பார்த்திருக்க மாட்டீங்களா? நம்ம வீட்டு பொண்ணு இந்த வேலைக்காரி ஒண்ணா? ஒரு வேலைக்காரிக்கு இவ்ளோ அக்கறை எடுக்கிறது சரியா படல. சக்திய நான் வேலைக்கார பொண்ணா பார்க்கல, அவளை நான் என் மக ஸ்தானத்துல தான் வச்சு பாக்குறேன்னு உங்களுக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம எல்லாம் பெரியவங்க நீ, நாம தான் இந்த கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்தி வைக்கணும். சரிம்மா. அம்மா வணக்கம். வாங்க ஜோசியரே, வாங்க உட்காருங்க. உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்படிங்களா? நல்லதுமா. சொல்லுங்க, நான் கொடுத்து விட்ட 2 ஜாதகத்துக்கும் பொருத்தம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டம்மா. ஆஹா, ஒருவேளை ஜாதக பொருத்தம் சரியா இல்லனா
இந்த கல்யாணம் நின்றுமே. இந்த வேலைக்காரி நிரந்தரமா இங்கே தங்கிருவாளே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? அத்தை, நீங்க எதுக்கும் பதட்டப்படாம கூலா இருங்க. ஜோசியர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னு கேட்போம். ஹலோ சார். அம்மா, இந்த 2 ஜாதகத்தையும் நல்லா அலசி பார்த்துட்டேன். இப்படி ஒரு பொருத்தமான கல்யாண ஜாதகத்தை என் சர்வீஸ்ல 5 தான் பார்த்துருக்கேன். அதுல இந்த 2 ஜாதகமும் ஒண்ணுமா? பொதுவா எல்லாருக்கும் 9 பொருத்தம் தான் பொருந்தி வரும். இவங்களுக்கு 10 பொருத்தமும் ஜாம் ஜாம்னு பொருந்தி இருக்கு. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்க. ஜோசியரே, நீ ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். 2 பேருக்கும் குரு உச்சத்துல இருக்காருமா. இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா இவங்க வாழ்க்கை சீரும் சிறப்புமா இருக்கும். ஆயுசு முடியற வரைக்கும் சந்தோஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம இருப்பாங்க. அது மட்டும் இல்லம்மா, இவங்களுக்கு 2 குழந்தை பிறக்கும். அதுவும் ராம லக்ஷ்மண மாதிரி ஆண் குழந்தையே பிறக்கும். அதனால யோசிக்காம இந்த 2 ஜாதகக்காரங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. 2 பேரும் நல்லா வாழ்வாங்க. எங்க இவங்க ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துருமோன்னு மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருந்துச்சு. நீங்க சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அப்படியே நிச்சயதார்த்தத்துக்கும் ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து சொல்லிடுங்க. கல்யாணத்தையும் அன்னைக்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த 2 ஜாதகமும் பொருந்தி வந்ததும் அந்த தேதியை நான் குறிச்சு வச்சிட்டேமா. வர வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கோங்க. அடுத்து வர 20ஆம் தேதி நிறைஞ்ச முகூர்த்த நாள். அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கோங்க. சிறப்பா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். நல்லதுமா. சரிங்கம்மா, அப்ப நான் வரேன். போயிட்டு வாங்க. அஸ்வின், மேடம், ஜோசியர் சொல்லிட்டு போனதை கேட்டல? வர்ற வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம். உங்க அப்பா அம்மாவுக்கு தகவல் சொல்லி ஒரு நாளைக்கு முன்னாடியே இங்க வந்துட சொல்லு. நான் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில பேசணும். திடீர்னு அப்பா அம்மா வர சொல்றாங்களே, என்ன பண்றது? சரி, சமாளிப்போம். சரிங்க மேடம், நான் வர சொல்லிடுறேன் மேடம். எங்க அனிதா வாளைய காணுமே? எங்க போனா? இந்த ஸ்வீட்டை ஷேர் பண்ணிக்கலான்னு பார்த்தா ஆளையே காணுமே. அனிதா,
நிமிஷம் அத்தை. எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது. நல்லா ஸ்வீட் சாப்பிட்டு ஜாலியா கொண்டாடாம இப்படி தனியா வந்து பாட்டு கேட்டுட்டு இருக்க. அப்படி என்னத்த சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது? என்ன நீ எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற? ஜோசியர் வந்து அந்த சக்திக்கும் டிரைவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாருல. இதை விட நமக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும்? இவ்வளவு நாளும் நமக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தவ கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டை விட்டு போயிடுவாள்ல. அதான் ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு ஸ்வீட் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தா சாப்பிடு. இல்ல நானே ஊட்டி விடுறேன் உனக்கு. ருத்ரா திடீர்னு ஜோசியரை வர வச்சதும் எனக்கு அப்படியே பக்கு பக்குன்னு அடிச்சது தெரியுமா? அந்த ஜோசியர் பாட்டுக்கு பொருத்தமே சரியில்லை, அதனால இவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு சொல்லிடுவாரோன்னு எனக்கு அப்படியே பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிச்சு தெரியுமா? நல்ல வேளை அப்படி எதுவுமே அவர் சொல்லல. அவரு சொல்லிருப்பாரு அத்தை. ஆனா நான் சொல்ல விடல. என்ன மருமகளை சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. ஜோசியர் அவங்க 2 பேரும் ஜாதகத்துல இருக்கிற உண்மை மட்டும் சொல்லியிருந்தாருன்னா இப்ப நீங்க ஸ்வீட் கொடுத்து சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் கூட நடந்திருக்காது அத்தை. நான் போய் அந்த ஜோசியரை பார்த்து எல்லா விஷயத்தையும் மாத்தினேன். அப்படியா? ஆமா அத்தை.